தூய ஆவியாரின் பெயராலே மன்றாடுவோமாக. அருள் வழங்கும் வள்ளலாகிய இறைவா, உம்முடைய சாயலாக படைத்து எங்கள் குடும்பத்திற்கு உம்முடைய அன்பின் கொடையாக கொடுத்த திருவாதி ஏஞ்சல் அமர்ராஜனுடைய இந்த திரு உருவ படத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த படத்தை உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் நீர் அவர் மீது காட்டிய கருணையையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும், அவருக்கு நீர் தந்த இசையின் மீதும் இறை வல்லமையின் மீதும் கொடுத்த ஆற்றலையும் எண்ணி பார்க்கவும், அவர் ஆற்றிய மனிதநேய பணி போல கனிவுள்ளவராக, இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக, நீதி உள்ளவராக நாங்களும் வாழவும் இந்த படம் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக எனக்கு செய்தவர்களும். இந்த படத்தை உற்று நோக்குகிற என்னுடைய உற்சாக உறவினர்களுக்கு இந்த படம் ஆறுதலின் அடையாளமாகவும் நம்பிக்கையின் எழுச்சியாகவும் இருக்கு. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
என்றால் யார்தான் நினைத்து நிற்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அங்கே நடப்பர். பல்லவி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரே நம்புகிறேன். பேரன்பு ஆண்டவரிடமே உறுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. ஆண்டவரிடமே எல்லா தீமைகளிலும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. பல்லவி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோமாக. ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது அருள்மலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்கள் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேருவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையாளர் மீது, குறிப்பாக யாரும் இணையாத ஆன்மாக்கள் மீது கருணை கொண்டு காட்டியர்களும். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த பொருட்கள் கண்ணியர் விசுவாசிகள் அனைவரும் உமது இறக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியும் பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. நம் சகோதரர் ஏஞ்சல் அமல்ராஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவனில் இறைப்பார மன்றாடுவோம். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் அது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள ஏஞ்சல் அமல்ராஜ் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர் நாங்கள் செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தன்னை மன்னித்து அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் செலுத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். நித்தியவை காட்டி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் கல்லறைகளில் கொண்டுள்ள ஆன்மாக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறந்தோர் இவரோடு வாழ்கிறார். இறைவன் அவரை உயிர்ப்பித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற நாம் ஒருவரும் ஆண்டவரை நம்முடைய எல்லா வகையான வேதனைகளிலிருந்தும் நமக்கு ஆறுதல் அளிக்க அவரிடம் மன்றாடுவோம். பதிலுரை. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே.
நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது அல்லவே. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோக்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியே உயிர் வாழ்வே, ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் அல்லவே. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர். அன்பு தந்தையே இறைவா, இரக்கத்தின் ஊற்றை உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவர்களும் இரக்கம் மிகுந்த உம் திருமுன் இயேசுவின் இதயத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். உம் திருமகனின் வேதனை மிகுந்தவையும் மீட்பளிப்பமான பாடுகளை நினைவு கூர்ந்து அவரது ஆன்மாவை நிறைந்த துயரத்தை குறித்தும் உம்மை மன்றாடுகிறோம். கடந்த ஒரு ஆண்டுகளாக எங்களை விட்டு கடந்து உம்மோடு இணைந்திருக்கின்ற திரு ஏஞ்சல் அமல்ராஜின் ஆன்மா மீது நீர் இரக்கம் கொள்வீராக. அது நீர் தீர்ப்புக்கு வரும்போது உமது இரக்கத்தை காட்டியருளும். உமது நன்மை தரத்திற்கும் இரக்க குணத்திற்கும் எல்லையே இல்லை என நாங்கள் நம்புகிறோம். உம் அடியார் இவரை ஏற்றருளும். ஆபிரகாம் அடியில் லாசர் இருந்ததைப் போல உம் அடியில் இவரும் இன்பத்தை அனுபவிப்பாராக. இவருடைய பிரிவால் உயரும் இவருடைய துணைவியம், உடற்பிறப்புகள், பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு நீரை ஆறுதலாகவும் ஏற்றரவாகவும் இருக்க உம்மை வேண்டுகிறோம். உமது அருளால் இவ்விழப்பை ஈடு செய்யும் இவர்களை என்றும் உமது அன்பின் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிப்போம். சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.